கோடி நன்றி செலுத்துறேன். நமக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை. நான் இப்போ தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். நம்மளோட வாழ்க்கையில இந்த இசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எது நமக்கு தெரியுதோ இல்லையோ அந்த இசை பாடல்கள் நமக்கு நன்றாய் தெரியும். ஏன்னா நான் 2007 பாடிட்டு இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் தெரியும். தேவன் ஞானத்தை கொடுத்தார், அவ்வளவுதான். ஒரு 6 லாங்குவேஜ்ல பாடும் போது தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அடாப்ஷன் அப்படின்வாங்க, ஒருங்கிணைதல். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ்ல பாடுறேன் அப்படின்னா அதே ஸ்லாங்கோட அதே கான்செப்டோட நான் வேற ஒரு லாங்குவேஜ்ல பாட முடியாது. ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு எசன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாட முடியும். இப்ப நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல அப்படின்னா ஒரு பாடல் இருக்கு. சந்தோஷம் மனதில் உண்டாகும் போது துன்பங்கள் மறைந்திடுமே, நற்செய்தி உலகில் சொல்லிடும் போது உற்சாகம் பெருகணுமே, அந்நாளில் பிறந்த ஆதாமின் வழியில் எந்நாளும் போகாதே, இயேசுவின் வழியில் எல்லோரும் நடந்தால் உலகம் மகிழ்ந்திடுமே, அதை அறிந்திடு தெரிந்திடு தெளிந்திடு மனிதனேயும், சந்தோஷம் மனதில் உண்டாகும் போது துன்பங்கள் மறைந்திடுமே, நற்செய்தி உலகில் சொல்லிடும் போது உற்சாகம் பெருகணுமே. இது எனக்கு தெரியணும்னா ராகத்தோட ஞானம் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல வெவ்வேறு ராகங்கள் இருக்குது. காம்போதி, கேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராகங்கள் இருக்கு. கீரவாணின்னு ஒரு ராகம் இருக்கு. ஆனா வேதாகமத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா 9 ராகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா எங்க அப்படின்னா சங்கீத பகுதியில தான் இந்த 9மே இருக்கு. ஆனா 9ஐயும் நம்ம பார்த்தோம்னு வைங்க, கண்டிப்பா உங்களாலே ஆகாரம் சாப்பிட முடியாது, யாருக்கும் ஆகாரம் கிடைக்கிறது காலதாமதமாகும். அதனால ஒரு 4 விதமான ராகங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ராகத்துல இருக்க உள் ஆழங்கள் அன்பான குடும்பத்துக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு வலிமையான வார்த்தையா இருக்கும். அந்த 4 ராகங்களும் நீங்க தாவீது எழுதும் போது அவர் ஒரு வித்தியாசமா எழுதுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இந்த ஃபோக்குக்கு பாத்தீங்கன்னா கிட்டார் அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பீடா போற சாங். மெலோடியா போனோம்னா ஃப்ளூட், வயலின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்க பார்க்க போறது ராகமாகவும் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருக்கும். நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். நம்ம நேரடியா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். இன்று தேவன் உங்களுக்கு தரக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இசையும் இயேசுவும். அப்போ இசையோடு இணைஞ்சதுதான் இயேசு, இயேசுவோடு இணைஞ்சதுதான் இசை. பாடல் பொதுவாகவே நான் எழுதும் போது எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இயேசுப்பா நான் உக்காந்தி கையால எழுதும் போது வருகிறது பாடலா இருக்கக்கூடாது, பரலோகத்திலிருந்து வருகிறது பாடலா இருக்கணும். வேற ஒரு லாங்குவேஜ்ல பாடும் போதெல்லாம், இப்ப கன்னடத்துல பாடணும்னா அதுக்கு ஸ்லாங்கே கொஞ்சம் வேற. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜುರ್ದಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಏಸಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ ಕೊಡವ ದೇವ ನೀನಯ್ಯ ಏಸಯ್ಯ ஏசையா, நீனில்லதே நானில்லையா, ஏசையா ஏசையா నీవులే నీదే. அப்படியே தெலுங்கு, నీవులే నీదే నేలేనయ్యా, నీలాంటి దేవుడు ఎవరున్నారయ్యా, నీలా ప్రేమించేవారెవరు నాకు లేరయ్యా. இது எப்படின்னா என்னுடைய ஞானம் அல்ல, அவருடைய ஞானம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னோ பாடின பாடல். ஆனா தேவன் உங்களை நடத்தணும்னு நினைச்சாருன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவர் ஞாபகப்படுத்துவார். हिंदीला टोटला डिफरेंट. आदि यारी राहों में मेरे रोशनी बन किया, मौत की वातियों में मेरा पीता बन किया, मेरे पास ही रहना प्यारे यीशु, तुझ बिन मैं जीना पाऊंगा, इन கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லா நான் வாழ முடியாது. அப்போ ஒரு விஷயத்துக்கும் ஸ்லாங் மாறுது.
அது போல ஒரு வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு ராகத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ராகத்துக்கு உள்ளாழங்கள்ல ஒரு விதமான காரியங்கள் இருக்கு. அதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த வேதமும் உங்களுக்கு நன்றாய் புரியும். இப்ப எடுத்து வாசிங்க சங்கீதம் 7, அந்த மேல ஒரு முக்கியமா இருக்கு பாத்தீங்களா, அந்த டாபிக் வாசிங்க. இந்த பென்யமீன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். சிகாயோன் ஃபர்ஸ்ட், இது ஒரு ராகம். ஒரு இசையமைப்பாளருக்கு இந்த ராகம் கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். அதுவும் கிறிஸ்தவ ஒரு இசையமைப்பாளராக இருந்தா சிகாயோன் அப்படின்றது கண்டிப்பாய் தெரிந்திருக்கக்கூடிய ராகமா இருக்கணும். அப்ப சிகாயோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆழ்ந்த மன ஜபம்னு அர்த்தம். அப்ப நம்ம சில நேரங்கள்ல ஆழ்ந்து தூங்குவோம் பாத்தீங்களா, அது போல தேவனுக்குள்ள இருக்கும் போது டீப் பிரேயர்னு வாங்க. இங்கிலீஷ்ல எழுதிக்கணும்னா சிகாயோன் போட்டுட்டு டீப் பிரேயர்னு எழுதிக்குங்க. தமிழ்ல ஆழ்ந்த மன ஜபம். இந்த ஆழ்ந்த மன ஜபம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தேவன் என்னை கஷ்டங்களில் இருந்து கொண்டு வந்தார், பாடல் அதாவது ஒரு பாடுகளில் இருந்து கொண்டு வந்தார். பாடுகள் மூலமா தான் பாடல் வரும், வலிகள் மூலமா தான் வரிகள் வரும். அதை கடந்து வந்திருக்கிறார் தாவீது. அதனால அவர் என்ன சொல்றாரு, பாடுகளிலிருந்து நான் வந்ததினால் மன ஆழத்திலிருந்து நான் என்ன பண்றேன், தேவனுக்கு பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 7 முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜபமாவே இருக்கும். வாசிங்க, ஒண்ணு வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இது ஒரு பிரேயர். அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட கையில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து என்னை விலக்கி ரட்சியும். இது எப்படி இருக்கு, பிரேயரா இருக்கு. இதை ஒரு ராகமா கூட வந்து மாத்தலாம் நீங்க. அப்படியே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படியே மாத்தலாம். இதான் சிகாயோன். ஒரு பிரேயர் மாதிரியே இருக்கும். இதை ஏதோ நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு இதை வந்து தியானிக்க முடியாது. அந்த ராக தலைவன் நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்தாதான் இதை தியானிக்க முடியும். இசையின் தெளிவு இல்லாம இதை நம்ம வந்து தியானிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நான் காலையில இருந்து எனக்கு எந்த இதுவும் வரல. ஆனா இந்த நாளை மட்டும் தேவன் என்ன பண்ணார், எனக்கு சொல்லிட்டே இருந்தார், இது ஒரு வித்தியாசமா இருக்கும்பா, உனக்கும் அது ஒரு பாடம், தேவன் பேசும்போது அனைவருக்கும் அது ஒரு பாடமா இருக்கும். அப்ப சிகாயோன் அப்படின்னா ஆழ்ந்த மன ஜபம். நீங்க ஆழ்ந்த மன ஜபத்துல இருங்க, உங்களுடைய பிள்ளைகளோட எல்லையை தேவன் கண்டிப்பா விரிவாக்குவார், உங்களுடைய வாழ்க்கையையும் விரிவாக்குவார். அவர் எப்படி ஆக்குவார் நமக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய ஜபம் ஆழ்ந்த ஜபமா இருக்கணும். அப்படியே 2 வாசிங்க. சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுகிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்பு. இதுவும் ஜபம் தான். சத்ரு என்னை பீறாதபடிக்கு காத்துக்கொள்ளும். உங்களுடைய ஜப வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சத்ரு வந்து என்னோட வாழ்க்கையை கீறி போட்டுடணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறான், ஆனால் அவன் என்னுடைய வாழ்க்கையை பீறி போடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்க வல்லவரா இருக்கு. ஆனா உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கணும், ஆழ்ந்த ஜபமா இருக்கணும். இன்னொன்னு கூட ஆபகுக் 3:1 வாசிங்க. இந்த சிகாயோன் அப்படின்றது அந்த இடத்துல வருது. ஆபகுக் 3:1. சிகாயோனில் பாடிய விண்ணப்பம். சிகாயோனில் பாடிய விண்ணப்பம் அப்படின்னா அந்த ராகத்துல பாடுற விண்ணப்பம் அப்படின்னா சிகாயோன் அப்படின்றது விண்ணப்பம். நான் சொன்ன பாத்தீங்களா, ஜபம், ஆழ்ந்த ஜபம். ஆபகுக் அங்க பாடுறாரு, சிகாயோன் அப்படின்ற ராகத்துல அவர் பாடுறாரு. அந்த ராகம் உலக மனுஷங்களை போய் எட்டும்படியாக இருக்காது, தேவனை எட்டும்படியாக இருக்கும். அந்த ராகத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நம்மளுடைய தாகம் தீரும். அப்போ எப்படி பாடுறாரு பாருங்க, சிகாயோன் அப்படின்றதுல ஒரு விண்ணப்பமா பாடுறாரு. இப்ப நம்மளும் எப்படி வேணா கேட்கலாம், என் கண்ணீருக்கு முடிவு இல்லையே அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட கேட்கலாம். முடிவு இல்லையா கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். சில நேரங்கள்ல நம்ம சில பேருக்கு வந்து படிக்க தெரியாது, ஆனா பாடலை புரிந்து கொள்ற ஒரு தன்மை இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு தேவனிடம் பாடலா பாடும் போதும் தேவன் கேட்பார். ஆனா அந்த பாடல்ல உங்களுடைய வலிகள் இருக்கணும், உங்களுடைய முழு அந்த மனதில் இருக்க பாரங்கள் இருக்கணும், உள் ஆழங்கள் இருக்கணும், அப்பதான் ஏற்றுக்கொள்வார். கீழே 4 வாசிங்க.
இந்த 7:7-4 வந்து நம்ம சங்கீதம் 7:4 வாசிங்க. என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் அந்த 5 வாசிங்க. பகைஞர் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். இப்ப நல்லா பாருங்க, என்னோட சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும். இதை என்ன சொல்றாருன்னா, அப்பா நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுங்க. அது ரெண்டும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கொடுங்க, ஆனா என்னோட பிராணனை கீழே தள்ளி போகும்படியாக செய்யாதீங்கன்னு மறைமுகமா இருக்கும். ஏதாவது சின்ன ஒரு தண்டனை கொடுங்க. நம்ம பசங்களோ யாரோ வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, மா ஒரு நாள் பேசாம இருங்க, ஆனா வாழ்நாள் ஃபுல்லா வந்து பேசாம இருக்காதீங்கன்னு பார்த்தீங்களா? அதுதான் அவர் அங்க அப்படி சொல்றாரு. அதான் டெப்த். அவர் ப்ரேயரோட டெப்த் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம கேட்கணும். ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருந்தா ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுங்கப்பா. அதையே நம்மளால தாங்க முடியாது. நான் குற்றவாளி தான், ஆனால் தேவன் எங்களுக்கு மனம் இறங்குகிற தேவன். என்னுடைய பாவங்களை நீக்கி என்னன்னா பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்க. ஏன்னா தாவீது அதுக்காக தான் எழுதுறாரு. செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சதுனாலதான் இவ்வளவு எழுதுறாரு. அவர் கிளியரா சொல்றாரு, நான் செஞ்ச தப்புக்காக எனக்கு வந்து மிஸ்டேக் ஏதாச்சும் நான் வந்து பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஆனா அதை கேரி பண்ணிட்டே போவாதீங்க. அதை தான் அவர் டீப்பா சொல்றாரு. இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதுலயே 7லயே கடைசி 3 வசனம் வாசிங்க. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவனை அவனை சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து, இதுலயே அந்த வார்த்தை இருக்கு. ஏன்னா நான் விண்ணப்பம் செய்வேன், தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். ஏன் ஏற்றுக்கொள்வார்னா அவர் நீதி உள்ள தேவன், அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால்தான் விண்ணப்பம் பண்றேன். அதனாலதான் சிகாயோன் அப்படின்ற ராகத்துல விண்ணப்பம் பண்றேன். ஏன்னா அப்படிதான் வந்து உருகிற தேவன் அவரு. எசப்பா என்னன்னா பண்ணுங்க, காப்பாற்றுங்க. அது ஒரு ஸ்லாங் தான், அது ஒரு விதமான ராகம் தான். ராகம் எப்போ வரும்னா உங்களுக்கு ஆவிக்குரிய தாகம் இருந்தாதான் ராகமே வரும். உள்ளத்துல தேவனோட பேசணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாதான் உங்களுக்கு வார்த்தைகளே வரும். சில நேரங்கள்ல நீங்க ப்ரேயர் பண்ணும்போது பாருங்களேன், இப்ப நார்மலா நம்ம வந்து பேசுறதுக்கும் ப்ரேயர் பண்ணும் போது நம்ம வந்து ப்ரேயர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நார்மல் தமிழ்ல இருந்து அந்த ஒரு ஆரம்பத்துல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரெடிஷ்னல் தமிழ் அது வந்துடும். அது எப்படி நம்மளுக்கே தெரியாது. இப்ப நான் உள்ள வரும்போது கூட நான் பார்த்தேன், எப்பவுமே இல்லாத ஒரு பிரசன்ஸ் இருந்தது அவங்க ப்ரேயர் பண்ணும் போது. அப்படி என்ன அர்த்தம், இன்னைக்கு அவங்கள தேவன் வித்தியாசமா எடுத்து பயன்படுத்தணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சாரு, அதனால தான் பண்ணாங்க. அவங்களா என்ன பண்ணவில்லை. அதான் சொல்றாரு, நீதி உள்ள தேவன் எனக்கு தெரியும், அதனால நீதி உள்ள தேவனை நான் கண்டிப்பா துதிப்பேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். விண்ணப்பம் செய்வது மட்டுமல்ல நம்மளோட கடமை, அவரை துதித்து கீர்த்தனம் பண்ணுவது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, சிகாயோன் அப்படின்றது ஒரு விண்ணப்பம், ஆழ்ந்த மன ஜபம், டீப் பிரேயர். இப்ப 2வது காரியத்துக்குள்ள போலாம். ஏன்னா இது நம்ம இதுலயே போனோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம 2வது காரியத்துக்குள்ள போலாம். 2வது காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எடுத்து வாசிங்க சங்கீதம் 53. அதே மாதிரி அந்த மேல் பாகத்துல அதை நீங்க இன்ட்ரோடக்ஷனா வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். மகளாத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். மஸ்கீல் என்னும் சங்கீதம். இப்போ மகளாத்னு இருக்கு பாத்தீங்களா, இது ராகம் அல்ல, வாத்தியம். இப்ப மகளாத் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. துன்பம், வேதனை, மனம் உருகுதல். ஒருத்தங்க பாடும் போது எனக்கு மனம் உருகிடுச்சுங்க, பாட ஆரம்பிச்சாங்க, ஏதோ பாடுவோம்னு நினைச்சோம், ஆனா எனக்கு ஏதோ டச் ஆச்சுன்னு பாத்தீங்களா, அது இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான. அப்போ மகளாத் அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஒருத்தருக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேவரட்டா இருக்கும். ஃப்ளூட்டு, கிட்டாரு, வயலின், கீபோர்டு, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும். இப்போ மகளாத் அப்படின்றது ஒருத்தங்க கேட்கும் போது அவங்களுடைய துன்பம் போற மாதிரி இருக்கும், வேதனை நீங்கி போற மாதிரி இருக்கும், மனம் உருகுதல் இருக்கும், ஏதோ ஒரு சோல்ஃபுல்லா இருந்ததுன்னு அதுதான் அங்க இருக்கும். ஏதோ ஒரு அம்மிங் இருக்கு.
ஆ ஓ என் தேவா, உம்மை தேடி நான் அலைந்தேன். ஓ என் நாதா, உம் அன்பை நான் அறிந்தேன். உம்மை பாடி பாடி உம் அருள் தேடி உம் இல்லம் நான் வருவேன் அப்படின்னு வரும். இது எப்படின்னா, அந்த சங்கீதத்தை புரிஞ்சு கொண்டால்தான் இந்த கேர்வ் இருக்கும். அந்த கேர்வ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான், உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஓ அந்த டெப்த் தெரிஞ்சாதான், பிராக்டிஸ் பண்ணா கூட வந்து வராத பாடல்கள்லாம் இருக்கு. 8 வருஷம் ஆச்சு இந்த பாட்டை நான் பிராக்டிஸ் பண்ணேன். தேவன்கிட்ட கேட்டேன், எனக்கு கற்றுத்தாங்க. என்னால முடியாது, நீங்க கற்றுக் கொடுத்தாதான் எனக்கு புரியும் அப்படின்னு கேட்கும் போது, இந்த பாடல்ல இருக்க ஒரு லைன்ல இருக்க எசன்ஸையும் தேவன் தான் கற்றுக் கொடுத்தா. அப்போ இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இந்த ராகத்துல என்ன இருக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா என்ன இருக்கு. சில நேரத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட உங்களுக்கு பேசும். நீங்க பாட்டு ஏதோ ஒரு சாங் வந்து நீங்க வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. தந்தானை துதிப்போமே ஆரம்பத்துல அவங்க ஜிக்கின்னு ஒருத்தங்க பாடுந்து, தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே, ஐயன் இயேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்குவையே நாமும், ஐயன் இயேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்குவையே நாமும் தந்தானை துதிப்போமே. இதெல்லாம் எப்போ 70கள்ல அப்படி வந்த பாடல். ஆனா இன்னமும் ஏன் அந்த பிரசன்ஸ் இருக்குன்னா, காத்திருந்து எழுதுனாங்க. அதை தான் அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார். இப்ப சிகாயோன் அப்படின்றது ராகம், இங்க மக்களாத் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்க 88லயும் பாருங்க இதே கான்செப்ட் இருக்கும் பாருங்க. சங்கீதம் 88 வாசிங்க. அப்போ இங்கேயும் அதான் இருக்கு, வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட மக்களாத் அப்படின்னு இங்கேயும் இருக்கு. அங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா 53ல அதே கான்செப்ட் தான் இருக்கு. இப்ப இந்த 88ல 1 வாசிங்க. ஏன் இரவும் பகலும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம்னா, ஒரு துக்கம் இருக்கும் போது, வேதனை இருக்கும் போது, மனம் கஷ்டமா இருக்கும் போது கூப்பிடுவோம். அதனாலதான் சொன்ன மக்களாத் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய இருதயம் இன்ஸ்ட்ருமெண்டா மாறும். தேவனோடு இணைக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய துக்கத்தை அவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்போம், வேதனைய அவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்ப நம்மளுடைய இருதயம் அந்த நேரத்துல மக்களாத்தான் மாறுது, இன்ஸ்ட்ருமெண்டா மாறுது. அப்ப துன்பத்தின் பாதையில வந்து நீங்க நடத்துங்கப்பா, வேதனை நீங்கி நான் சுகமா இருக்கும்படி செய்யுங்கப்பா அப்படின்னு உங்களுடைய இருதயம் என்ன ஆகுது, இன்ஸ்ட்ருமெண்டா மாறி தேவனிடம் கேட்கிறது. அப்ப வாத்தியமா எது மாறுது அப்படின்னா, உங்களுடைய இருதயம் மாறுது. இப்ப 53ல 1 வாசிங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிற ஒருவரும் இல்லை. இப்படி கேட்போம்ல, ஏசப்பா அக்கிரமம் செய்யறவன்லாம் நல்லா இருக்கான், எனக்கா வேதனை? இதுதான் மக்களாத். எப்படி போகுது, தேவனையே வந்து கேள்வி கேட்கும்படியா இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ அப்படியே டியூன் ஆகுது. இன்டர்லூட்ல இருந்து ப்ரீலூட்ல இருந்து அழகா வருது. தேவனோட கேள்வி கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவோம், பா தெரியாம கேட்டுட்டேன், எனக்கு உரிமை இல்லையாப்பா உங்ககிட்ட கேட்க, நான் உங்களோட பொண்ணு, நான் உங்க பையன், நான் கண்டிப்பா கேட்பேன். நீங்க என்ன பண்ணணும், எனக்கு மனம் இறங்கி எனக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் மக்களாத் அப்படின்றது. 2 வாசிங்க இப்போ 53ல 2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் பார்க்கறாரு, பார்த்துட்டே இருக்க. நம்ம கேட்போம், ஏன்பா அவங்களெல்லாம் நல்லா வச்சிருக்கீங்கன்னா, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனாலதான் கஷ்டம் கொடுக்குறேன், ஆனா வாழ்க்கையே கஷ்டமா இருக்காது. விரைவில் உனக்கு ஒரு நித்திய வாழ்வை நான் வந்து வைத்திருக்கிறேன். அவங்களுக்கு நித்திய வாழ்வு கிடையாது.
இந்த வாழ்வு தான், பூலோக வாழ்வு தான், உனக்கு பரலோக வாழ்வு இருக்கு. அதுக்காக வச்சிருக்கேன், நான் உன்னை கண்ணோக்கமா பார்த்து கொண்டே இருக்கேன். நீ ஏன்பா ரொம்ப சோர்வாயிடுற அப்படின்னும் போது தான் நமக்கு அந்த மனதுல என்ன ஆயிடும், ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்ப வேதனையை அப்பதான் நீக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்ம வாத்தியத்தோட இசையை கேட்கிறாரு. அதை கேட்டு அவர் என்ன பண்ற, நமக்கு ஆன்சர் பண்றாரு. அப்ப மக்களாத் அப்படின்னும் போது இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா, அதாவது இதயம் வழியா தேவனிடம் நாம் பேசுவது மிகவும் முக்கியமானது. சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 8 எடுத்துக்குங்க. அந்த 8ல இந்த கித்தீத் வாத்தியத்தில் வரும் பாருங்க, வாசிங்க. கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஒன்னு வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்போ இத நீங்க படிக்கும் போதே ஒரு சந்தோஷம் வரும். இன்னொரு தடவை கூட வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய். இத நம்ம துக்கமா படிப்போமா, சந்தோஷமா படிப்போம். எவ்வளவு மேன்மையாய்ந்து. கீழே படிங்க. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். இப்போ இதுல இருந்து நீங்க 3 விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். 3 காரியத்தை சொல்றார். அப்படின்னா கித்தீத் அப்படின்னா உள் ஆழம் நான் உங்களுக்கு சொல்றேன், உள் அர்த்தம் உங்களுக்கு சொல்றேன். 1 அறுவடை, 2வது சந்தோஷம், 3வது கொண்டாட்டம். அறுவடைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வேதனை இருந்திருக்கும். அறுவடைக்கு பிறகு நம்ம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷத்துக்கு பிறகுதான் கொண்டாட்டம். இதை நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப கித்தீத் அப்படின்னா 3 காரியங்களுக்காக வாசிக்கிற ஒரு வாத்திய கருவி. 1 அந்த நான் சொன்ன அறுவடை, சந்தோஷம், 3வது கொண்டாட்டம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அறுவடை வரும், சந்தோஷமா இருப்பீங்க. செலப்ரேஷனோட வேலை கிடைக்காதுன்னு நினைச்சோம், தேவன் வேலையை கொடுத்தார். சில நேரங்கள்ல வேலை கிடைக்கலன்னா கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்காது. நான் பார்க்குறேன், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்குறேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும். ஒரு டெம்பரவரியாக தானே போயிட்டு வர மாதிரி இருக்கு. எனக்கு பெர்மனண்டா எதுவுமே இல்லையேனா, பெர்மனண்டா உங்களுக்கு ஒரு வேலையையோ ஏதாச்சும் ஒரு காரியத்தையோ ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா காலதாமதம் தான் பண்ணுவாரு. ஏன்னா ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வேல்யூ நமக்கு சுத்தமா புரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா அவர் எந்த காலத்துக்கு குறித்து வைத்திருக்காரோ அவர் ஆல்ரெடி எழுதிட்டார் என்ன வேலைன்னு சொல்லிட்டு. அந்த வேலை வரும் வரைக்கும் அப்பா சொன்னாங்க பாத்தீங்களா, ஐயா சொன்னாங்க, முட்டி போடணும். முட்டி போட்டு, எசப்பா என்னுடைய வேலை எப்போ வரும் வராது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், அளவுக்கு மீறி எம்மல் அன்பா இருக்கீங்க, அதனால்தான் கஷ்டம் வருது. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதனால்தான் கஷ்டம் வருது. ஆனா ஒருபோதும் நான் சோர்ந்து போகும்படியாக செய்ய மாட்டீங்க. என்னோட கண்ணீரை பேரண்ட்ஸால கூட புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா தேவனுக்கு தெரியும், எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பீங்க. அதனாலதான் சொல்றாரு, அறுவடை நாள் விரைந்து வருகிறது. அப்போ நீங்க இப்ப இருக்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு கடமைக்காக சிரிப்போம், ஐயா இருக்காங்களே இவங்க நம்ம எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று இருக்கும். அது உண்மையானது இல்லை. அறுவடைக்கு பிறகு சந்தோஷமா இருப்பீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சந்தோஷம். அதை தேவன் எங்களுக்கு கொடுத்து விட்டார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. அறுவடை கண்டிப்பா வரப்போகுதுதான், ஆனா கொடுத்துருவார். கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு, ஆனா அந்த கிஃப்ட் உங்களுடைய கைகள்ல சேர்றதுக்கு நீங்க காத்து கொண்டு இருக்கணும். இதை நீங்க புரிஞ்சு கொண்டா மட்டும் போதாது, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இதை கண்டிப்பாய் நடத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கணும். அப்ப அந்த நம்பிக்கை இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், இப்ப கித்தீத் அப்படின்றது ஏதோ ஒரு வாத்தியம் அல்ல, நாங்க ஏதோ கடமைக்காக இசைக்கல, எங்களுக்கு அறுவடை இருக்கிறது. அறுவடைக்கு பிறகு சந்தோஷம், அதன் பிறகு கொண்டாட்டம், தேவனுக்கு பிரியமான கொண்டாட்டம், பரிசுத்த கொண்டாட்டம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கித்தீத்தை உங்களுக்கு எளிதாய் புரிந்துடும். இப்ப சங்கீதம் 81 எடுத்துக்கோங்க. என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இதுலயே அதா இருக்கு, கித்தீத் அப்படின்னு தெளிவா இருக்கு. இதுல ஒண்ணு வாசிங்க. நம்முடைய பெலனாகிய தேவனை வீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியும். ஏன் யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிக்கணும்னா, அவன்
அவனுடைய அண்ணனாகிய ஏசாக்கு பயந்திருந்தான். ஆனால் ஏசா வந்து கட்டி தழுவும்படியாக தேவன் செய்தார். யாக்கோபு பயந்துதான் போனான். இந்த 3 பாகங்களா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லாஸ்டா வரேன், நீங்க போங்க, ஏன்னா ஏசா எம்மள ரொம்ப கோபமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் ஏசா ஓடி வந்து யாக்கோபை கட்டி தழுவும்படியாக தேவன் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதனையான வாழ்வுல வந்தா அறுவடை மேன்மையா இருந்தது, சந்தோஷமா அவனை வந்து கட்டி பிடித்தான், அதுக்கப்புறம் கொண்டாட்டம். அது போலதான் அன்பான குடும்பத்தையும் தேவன் மாற்ற போறார். ஏன்னா அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், நான் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன்கிட்ட இருந்து உணவுக்காக வாங்கிட்டேன், அவன் பசியோட வந்தான், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால அவன் என்ன பண்ணான், சரி எடுத்துக்கோ, அதையும் வாங்கிட்டு அப்புறம் அவங்க அப்பா ஈசாக்கு கிட்ட இருந்து தோல் போட்டுட்டு அந்த முடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஐடியா யாரு கொடுத்ததுன்னா அம்மா கொடுக்குறாங்க, இவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு அழகா. அதுக்கப்புறம் ஈசாக்கு கிட்ட ஏசா வரும்போது எனக்கு எதுவுமே அப்போ நீ ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நீ இல்லையாப்பா? அது இல்ல, நான் இல்ல, என்னோட தம்பி தான், அவங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதமா கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை இவனுக்கு வந்து கொடுக்குற. இவ்வளவு செஞ்சுட்டோம், ஆனா எனக்கு அந்த பயம் இருக்கு, மறுபடியும் போயிட்டு பார்க்க போகும்போது என்ன சாவடிச்சிருவானோன்ற எண்ணம் யாருக்கு இருந்தது? யாக்கோபுக்கு இருந்தது. ஆனால் அவனுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஷேக் ஆயிட்டு இருக்கும், அந்த விசுவாசம் கொஞ்சம் நான் இந்த அப்படியே நழுவி விழுந்துட்டு இருக்கும். ஆனா என்ன நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கணும்னா, ஏசா மாறாமல் போகலாம், ஆனால் தேவன் ஏசாவை மாற்றுவார். ஆனா மாற்றினார். ஏன்னா யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. யோசேப்பை மேன்மையா எடுத்து பயன்படுத்தணும்னா யாக்கோபோட வம்சம் விருத்தி ஆகணும். அதனால என்ன பண்ணாரு, ஏசா கிட்ட போகும்போது இவர் போயிட்டு கட்டி வந்து இது பண்ணல, இவர் தேர்ட் அந்த ஒரு ஃபேஸ்ல தான் இருந்தாரு. ஏசா வந்து இவரை கட்டி தழுவும்படியாக தேவன் செய்தார். சத்துருக்கள் எழும்பி வரலாம், அவர்களே உங்களிடத்தில் வந்து உங்களோடு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் செய்வார். அதுதான் இங்க சொல்றார். மறுபடியும் வாசிங்க, நம்முடைய பலனாகிய தேவனை. அப்போ யாக்கோபுக்கு எங்க இருந்தது பலன்? தேவன் கிட்ட இருந்தது, அதனாலதான் நடத்தினாரு. கம்பீரமாய் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அதனால்தான் நம்ம என்ன பண்ணணும், யாக்கோபின் தேவனை குறித்து நம்ம ஆர்ப்பரிக்கணும். அதுதான் கித்தீத். 2 வாசிங்க. தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தம்புரு, வீணை, சுரமண்டலம். இந்த 3மே ஆவிக்குரிய வாழ்க்கையில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. மேலோட்டமா நம்ம வந்து படிக்கிறோம்ல, தம்புரு, வீணை, சுரமண்டலம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இத 3ஐயும் ஒன்றா இணைச்சு தேவனை துதிங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவும் நீங்க தான், குமாரனும் நீங்க தான், பரிசுத்த ஆவியும் நீங்க தான். இப்ப படிக்க உங்களுக்கு புரியும். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். அவரை பாடுங்கள். இந்த 3மே அவர் தான், அதனால அவரை பாடுங்கள். இதுதான் வேதத்தின் ஆழம். இதை நம்ம முடியும் போது, எசப்பா எனக்கு அறியாத பல விஷயங்கள் என்ன பண்ணீங்க, இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதற்கு நன்றி அப்படிதான் நானும் சொன்னேன். இதை தேவன் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் போது, எசப்பா எனக்கு அறியாது இருந்தது, நீங்க காலையில வரைக்கும் அறியாது இருந்தது, எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக என்னை தாழ்த்தி வெறுமையாகி சொல்றேன், கோடா கோடி நன்றிப்பான்னு சொன்னேன். இது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா தேவன் அது வந்து கற்றுத்தரும் போது ஒரு நாளும் மறந்து போகாது, வீணாய் போகாது. இறுதியாக நான் ஒண்ணு சொல்லிட்டு முடிக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்க 84வது சங்கீதம் மட்டும் வாசிச்சிருங்க. 84ல கித்தீத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். 1 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான. அப்போ நம்ம 2வது பார்க்கும் போது நம்ம வந்து பார்த்தோம், மக்களாத் அப்படின்னா கொஞ்சம் சோகம் நிறைந்ததா இருக்கும், துன்பம், வேதனை. இது இன்பம் நிறைந்தது. 2வது துன்பம் நிறைந்தது, இது இன்பம் நிறைந்தது. ஆரம்பத்தில் நம்ம ஒரு ராகம் பார்த்தோம், இது 2மே வாத்திய கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப இங்க பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? திரளான சேனைகளோட கர்த்தா தான் தேவன். சேனைகள் எவ்வளவுனா இருக்கலாம், அதற்கு ஒரே கர்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சேனைகளை 3ஆய் பிரித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு சேனையோட ஹெட், ஆர்மி ஹெட்னு ஒருத்தவங்க வைப்பாங்க. அப்போ 3 ஆர்மி ஹெட் ஆயிடும். ஆனா இங்க அப்படி சொல்லப்படலை. எவ்வளவு சேனை இருந்தாலும் அதற்கு ஒரே ஒரு ஆர்மி ஹெட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சேனைகளின் கர்த்தாவே, உமது
வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அப்போ அவருடைய காரியங்கள், அவருடைய வாசஸ்தலங்கள், நமக்காக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற வாசஸ்தலங்கள், இல்ல வேலை ஸ்தலத்துல தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துறது, அது எவ்வளவு இன்பமானவைகள். அதனால இன்பமாதான் பாடணும், சந்தோஷமாதான் பாடணும். அதை தான் தேவன் இங்க சொல்றாரு. நம்ம இறுதியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். நீங்க எடுத்து வாசிங்க 57ஆம் சங்கீதம் எடுத்துக்கங்க. 57ஆம் சங்கீதம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இதுல பாருங்க, அல் தஷ்கேத் இது ஒரு வாத்தியம். அல் தஷ்கேத் இதை பத்தி நிறைய பேர் உங்களுக்கு நான் சொல்லியே இருக்க மாட்டாங்க, உள்ள ஆழங்களை கற்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்குமே இது ஒரு மேன்மையான காரியம்தான், ஒரு ஆழமான விஷயம்தான். இங்க பாருங்க, அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அப்ப இதுவுமே ஒரு வாத்தியம் தான். ஒண்ணு வாசிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றேன், எழுதிக்கங்க. பாதுகாப்பு, இரக்கம், முக்கியமாக தேவனே என்னோட வாழ்க்கையை அழிக்காதீங்க அப்படின்னு நம்ம கெஞ்சுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அல் தஷ்கேத் அப்படின்னா தேவனே தேவனே எங்களை அழிக்காமல் பாதுகாத்து கொள்ளும். அப்ப இரண்டு விஷயம், பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவருடைய இரக்கம் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அழியாமல் இருக்கிறது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு மாதிரி இரக்கமா இருக்கிறது, ஈவாக இருக்கிறது. அப்ப ரெண்டு விஷயம் முக்கியமானது, பாதுகாப்பு, இரக்கம். இது ஒண்ணு வாசிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து. அப்பனா என்ன? பாதுகாப்பு. செட்டைகளின் நிழல்ல அடைவேன் அப்படின்னா அவர் பாதுகாக்கிறார். அதனாலதான் இங்க அல் தஷ்கேத் அப்படின்றது அந்த வாத்தியத்துல எசப்பா என்ன பாதுகாத்து கொள்ளுங்க. ப்ராப்ளம்ஸ் வருது, ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட வருவேன். நீங்க தான் எனக்கு நித்திய பாதுகாப்பு. ஏன்னா அங்கதான் இரக்கம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட வரேன். இப்படி போனா அழிவு, உங்ககிட்ட வந்தா எனக்கு நித்திய பாதுகாப்பு. அது வேணும்னு நம்ம கேட்கும் போதுதான் தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு? நித்திய பாதுகாப்பை கொடுப்பார். ரெண்டும் வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவரை நோக்கி கூப்பிடணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, இதை விட என்ன வார்த்தை வேணும் உங்களுக்கு? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் எதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பாதுகாப்பா இருக்கிறார், இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அதனால் நமக்கு அழிவு வராது, நம்மளுடைய விழிகள் கலங்காது. அவர் வார்த்தையே நம்மை தாங்கும், அவருடைய வார்த்தையே நம்மை பாதுகாக்கும். 3 வாசிங்க. என்னை விழுங்க என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். சும்மா ஏதோ தீமையான வார்த்தைகள் மூலமா நம்மள பேசும் போதே அவர் என்ன பண்றாராம்? அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீங்க நல்லா பாருங்க. ஈசாக்கோட வாழ்க்கையில திரளான ஜனங்கள், ஈசாக்கு எங்களுக்கு வேணாம், அவன் எங்களுக்கு ஒரு மாதிரி விரோதியா இருக்கிறான். ஆனா ஈசாக்கு எதுவுமே செய்யல, தேவனுக்கு பிரியமா நடந்தான். அதுதான் ஜனங்களோட பார்வையில மிகப்பெரிய தப்பா இருந்தது. அவனை என்ன பண்றாங்க? ஒதுக்கி வைக்கிறாங்க, அவனை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈசாக்கு பண்ண ஒரே விஷயம், சைலண்டா இருந்தான், மௌனமா இருந்தான். எந்த ஜனங்கள் வேண்டாம் என்று அவனை ஒதுக்கி வைத்தார்களோ அந்த ஜனங்களே ஈசாக்கை தேடி வராங்க, உங்களோடு தேவன் இருக்கிறார், அதனால நீங்க தான் எனக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. அப்படிதான் தேவன் வைப்பார். யாராச்சும் உங்களை நிந்திக்கும்படியான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களா, அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி வாசிங்க, என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும், 2 விஷயத்தை, அவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருபையை யார் தருவா? தேவன். சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இங்க சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மறைமுகமா இருக்கு பாருங்க. தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அந்த சத்தியமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் பிறக்க போறார் அப்படின்றதுதான் இங்க மறைமுகமா எழுதியிருக்காங்க. இப்ப 58 வாசிங்க. நான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும். அப்போ இந்த அல்தஷ்கேத் எங்கெங்க வருதோ அங்கங்க இங்க மிக்தாம்னு வரும். மிக்தாம் அப்படின்றது ஒரு விதமான ராகம். ஆனா நம்ம பார்க்கக்கூடியது அல்தஷ்கேத். அப்ப அல்தஷ்கேத் வாத்தியம் இந்த மிக்தாம் அப்படின்ற ராகத்துல தான் என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் இசை அமைத்து கொண்டே இருப்பாங்க. இதுல ஒண்ணு வாசிங்க. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? இப்போ மௌனமா இருக்கிறவங்க எல்லாம் நீதியா இருப்பாங்க நம்ம நம்ப கூடாது. எந்த இடத்துல மௌனமா இருக்கணும்னு தேவன் சொல்றாரோ அந்த இடத்துல தான் மௌனமா இருக்கணும். எந்த இடத்துல தேவன் பேசுன்னு சொல்றாரோ அந்த இடத்துல நம்ம பேசணும். மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல பேசுறதும், பேசக்கூடாது, அதாவது நம்ம பேச வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. தேவன் சொல்றத செய்யணும். இந்த இடத்துல பேசுன்னுவாரு, இல்லப்பா நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், அதனால நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லை. எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசணும். எந்த இடத்துல பேசக்கூடாதோ அங்க நம்ம பேசாமல் இருப்பது தேவனுடைய பார்வையில் நலமா இருக்கிறது. 2 வாசிங்க. மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்தி கொடுக்கிறீர்கள். அதுக்கப்புறம் துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். அப்போ துன்மார்க்கன் அப்படிதான் இருப்பான். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணி தான் எடுத்திருக்கிறார். துன்மார்க்கன் அப்படி இல்லை, பொய் சொல்லியே என்ன பண்ணுவான், அவனோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா மெய்யின் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அதனால நீதிமான்களுக்கு அந்த ஒரு பொய்யின் வாழ்க்கையை தேவன் கொடுக்க மாட்டார். அவர் பரிசுத்தமாக்கி தான் நம்ம எடுத்திருக்கிறார். அதனால நம்மளோட வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கும். 59 வாசிங்க. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும். இங்கேயும் மிக்தாம் தான் இருக்கு பாருங்க. அந்த வாக்கியம் எங்கெங்க, அந்த ஒரு வாத்தியம் எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் மிக்தாம் தான் வரும். 1 வாசிங்க. தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விலகி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அதுக்கப்புறம் வாசிங்க. என்னை தப்புவித்து ரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலகி ரட்சியும். அப்போ இததான் அவங்க சொல்றாங்க, பாதுகாப்பு அப்படின்றது தேவனிடம் கேட்கும் போதுதான் கிடைக்கும். ஏசப்பா எனக்கு பாதுகாப்பா இருங்க, இந்த வீட்டை சுற்றி என்ன பண்ணுங்க, நீங்க தான் பாதுகாப்பு, வேலி அடித்து பாதுகாப்பா நீங்க என்ன பண்ணுங்க, வைத்திருங்கப்பா, ஒன்றுமே சேதப்படுத்தக்கூடாது. இங்க பாருங்க, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். அவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாதான் உங்களை என்ன பண்ணுவார், தேவன் கண்டிப்பாய் தப்புவிப்பார். என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும்னா அவர் பாதுகாத்த பிறகுதான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் பாதுகாப்பார். என்ன சேனைகள், திரளான சேனைகள்னா உங்க என்ன பண்ணுது, பின்தொடர்ந்து தான் வருது. இந்த இடத்துல இரு, பாதுகாப்பா இரு. அவங்கெல்லாம் போன பிறகு நான் என்ன பண்றேன், விடுதலை செய்கிறேன். அவங்கெல்லாம் போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அந்த பாதுகாப்புக்குள்ளதான் இருக்கும். இல்லப்பா எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போயிட்டு பார்க்கணும், ஒரு 2 hours பர்மிஷன் கொடுங்க அப்படின்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லவே முடியாது. அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அதான் பாதுகாப்பு. அவர் பாதுகாப்பாய் கண்டிப்பாய் நம்மை வைத்திருப்பார். ஆனா பிரச்சனை நீங்கி போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இன்னொன்று கூட நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். 75 வாசிங்க. அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. 1 வாசிங்க. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்றும் அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன். 8 வாசிங்க.
கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதில் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். கடைசியா 2 வசனம் வாசிங்க, நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன். என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். தேவன் சொல்ற ஒரே விஷயம், இன்று இது உங்களுக்கு ஒரு முடிவுரையா இருக்கலாம். தேவன் சொன்னார்னா அந்த வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இதுதான் தேவன் சொல்ற விஷயம். அவர் பாதுகாத்து அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கும் போது தேவன் நம்மை அவருடைய வார்த்தை மூலமாய் நம்முடைய கொம்புகளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஒண்ணு, உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. அப்போ அவருடைய காரியங்கள், அவர் நம்மளோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய மேன்மையான காரியங்கள் வந்து சேர்றதுக்கு வெகு காலம் இல்லை, சமீபமா இருக்கிறது. அதனால அதற்காக நாம் காத்து கொண்டிருப்பது ரொம்ப முக்கியம். ஆனா அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருந்து நம்ம காத்து கொண்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப 4 விதமான காரியங்களும் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ராகம், மீதி 3மே வாத்தியங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராகம், நாம் அனைவரும் அவருடைய இசை இன்ஸ்ட்ருமெண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மட்டும்தான் ராகம். அந்த ராகத்தை புரிந்து கொண்டால் தான் நம்மளுடைய தாகம் தீரும். இதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். இந்த 4 மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா நமக்கு நேரம் இல்லை. இந்த 4 விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வேத ஆழத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த 4ல எது முக்கியம், ரொம்ப முக்கியம் கேட்டா 4மே முக்கியம்தான். அதை காட்டிலும் அந்த ராகம் தான் மேன்மையானது. அந்த ராகத்தையே நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். இந்த வாத்தியங்களுக்கு ஒரு கேடும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,